கைஸ், இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம கண்டிஷன்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இதை வந்து நம்ம லைக் சில படிக்கும்போது நீங்க டிசிஷன் மேக்கிங்னு படிச்சிருப்பீங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க, கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸும் சொல்லுவாங்க. ஓகேவா, மூணுமே ஒரே நேம் தான். ஓகே, இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பாருங்க, லைக் உங்களோட கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற மீனிங்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா இஃப், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ், அதுக்கு அடுத்து நெஸ்டட் ஆஃப் இஃப் எல்ஸ், அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லேடர் ஆஃப் இஃப் எல்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சம்திங் இந்த இடத்துல 4 டைப் ஆஃப் மெயினான சின்டாக்ஸ் இருக்கு. ஓகேவா, இதை பத்தி தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். இது எதுக்காக நம்ம பண்றது அப்படின்னா ஒரு டெஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா இருந்தா என்ன அவுட்புட் ரன் ஆகணும், ட்ரூவா இல்லைன்னா என்ன அவுட்புட் ரன் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா லைக் இப்போ நான் ஒரு நோட் பேட்ல இதோட சின்டாக்ஸை மட்டும் நான் டைப் பண்றேன். ஃபர்ஸ்ட் இஃபோட சின்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப், அதுக்குள்ள உங்களுக்கு தேவையான டெஸ்ட் கண்டிஷன் என்னவோ அந்த டெஸ்ட் கண்டிஷன் இருக்கும். இந்த டெஸ்ட் கண்டிஷன்ல நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள உங்களுக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட் பிளாக், உங்களோட அவுட்புட் என்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். இந்த சின்டாக்ஸ் ஒன்று தெரிஞ்சிருந்தா போதும், உங்களோட லாஜிக்கல் திங்கிங்கை நீங்களே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, லைக் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது எப்படி ரன் ஆகும் அப்படின்னா இஃபோட டெஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் டிஸ்பிளே ஆக போகுது. ஒருவேளை இஃபோட டெஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எம்டி ஸ்கிரீன் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸோட மீனிங். ஓகேவா, ஒரு இஃப் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஒரு டெஸ்ட் கண்டிஷன் இருக்கு, அந்த டெஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா இருந்தா அவுட்புட் டிஸ்பிளே ஆக போகுது, டெஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எம்டி ஸ்கிரீன் வந்து டிஸ்பிளே ஆக போகுது. இதுதான் இஃபோட ஸ்டேட்மெண்ட். இதை வச்சு நம்ம எப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாஸா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவைப்படும், இன்புட் வந்து மார்க்குங்கிற இன்புட் தான் தேவைப்படும். நான் மார்க்ல என்ன பண்றேன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து 40 மார்க்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்னோட இஃப்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல மார்க் greater than or equal to 35, இதான் என்னோட கண்டிஷன். 35 மார்க் மேல எடுத்தாங்கன்னா அந்த பையன் பாஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல போய் பாருங்க, நான் என்ன பண்றேன் அப்படின்ட்டு console.log off அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல போய் என்னோட அவுட்புட்டை போய் செக் பண்ணி பாருங்க, அந்த ஸ்டூடெண்ட் பாஸ்ங்கிற ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ இதே இடத்துல 35 அப்படின்னு நான் கொடுத்தாலும் எனக்கு வந்து பாஸ் தான் வரும். ஆனா இதே இடத்துல நீங்க 30 கொடுங்க, உங்களுக்கு வந்து ஃபெயில்னு வரும். ஏன்னா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும்போது என்ன வரும், நம்ம என்ன சொல்லியிருக்கோம் சின்டாக்ஸ் வைஸ் எம்டி ஸ்கிரீன் தான் டிஸ்பிளே ஆகும்னு சொல்லியிருக்கோம். அதனால தான் இது டிஸ்பிளே ஆயிருக்கு. இதுதான் இஃபோட சின்டாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதோட மீனிங். முத கண்டுபிடிக்கும் போது இதுதான் இஃப்னு கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா இஃப் எல்ஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் எப்படி ரன் ஆகுதோ அதே மாதிரி நமக்கு வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு ரன் ஆகணும். நமக்கு வந்து ஒரு வேளை ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கட்டும், அதுக்கு அடுத்து நமக்கு ஃபால்ஸா இருந்தா ஒரு ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இஃப் எல்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இப்போ லைக் இந்த இடத்துல இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ இஃப் எல்ஸோட சின்டாக்ஸை நம்ம டைப் பண்ண போறோம். இஃப் எல்ஸோட சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இஃப் டெஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேட்மெண்ட் பிளாக் இருக்கும், அதுக்கடுத்து எல்ஸ்ன்னு ஒரு காலம் இருக்கும், அதுக்குள்ள உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் பிளாக் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் சின்டாக்ஸ். இது எப்படி ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃபோட டெஸ்ட் கண்டிஷன் நமக்கு வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா அவுட்புட் கிடைக்கும். இஃபோட டெஸ்ட் கண்டிஷன் ஒருவேளை ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எல் ஸ்டேட்மெண்ட்ல என்ன அவுட்புட் இருக்கோ அது அப்படியே டிஸ்பிளே ஆயிரும். அதுதான் இந்த இடத்தோட மீனிங். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இஃபோட டெஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இந்த அவுட்புட் கிடைக்கும், இஃபோட டெஸ்ட் கண்டிஷன் ஒருவேளை ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த அவுட்புட் கிடைக்கும். இப்போ லைக் நம்ம இங்க பண்ணதுலே பாருங்களேன், இப்போ நான் மார்க்னு எடுத்திருக்கேன், 30 எடுத்திருக்கேன். இஃப்ல நான் மார்க் greater than or equal to 35 அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல போய் என்னோட அவுட்புட்டை பாருங்க, ஸ்டூடெண்ட் பாஸ் அப்படின்னு எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இதே இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா எல்ஸ் அப்படிங்கிற ஒரு காலம் போட்டு console.log off அப்படிங்கிற ஏரியால நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபெயில் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துறேன்.
இப்போவே என்னோட அவுட்புட்டை போய் பாருங்க, 35னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபெயிலு. அதே இது இப்போ வந்து 90 அப்படின்னா லைக் அந்த ஸ்டூடெண்ட் வந்து பாஸு. என்னோட டெஸ்ட் கண்டிஷன் இந்த இடத்துல செக் பண்ணும். டெஸ்ட் கண்டிஷன் செக் ஆகி ட்ரூவா இருந்தா அவுட்புட் இந்த இடத்துல இது ரன் ஆகும், ஃபால்ஸா இருந்தா இந்த அவுட்புட் ரன் ஆகும். இதுதான் நம்மளோட if else ஓட சின்டாக்ஸோட மீனிங். இதே இடத்துல இப்போ இன்னொரு ப்ரோக்ராம் பண்ணி பார்ப்போம். ஒருத்தவங்க ஓட் போட எலிஜிபிள் ஆர் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓட் எலிஜிபிள் ஆர் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் தான் நமக்கு முக்கியம். இப்போ இந்த இடத்துல ஏஜ் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஈக்குவல் டு 20 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இஃப் லூப்புக்குள்ள நான் என்ன பண்றேன்னா என்னோட ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18க்கு மேல இருந்தால் தான் அவங்களால ஓட்டு போட முடியும். அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா லைக் இந்த இடத்துல console.log off அப்படிங்கிற ஒரு ஏரியாவை போட்டு அவங்களுக்கு ஓட்டு போட எலிஜிபிள் அப்படின்னு நான் கொடுத்துறேன். அதர்வைஸ் எல்ஸுங்கிற ஒரு காலம்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு console.logல அவங்க ஓட் போட நாட் எலிஜிபிள், நாட் ஓட் எலிஜிபிள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துறேன். இப்போ போய் அவுட்புட்டை போய் பாருங்க, இந்த இடத்துல பாருங்க 20 வயசு இருக்கிறதுனால அவங்களால ஓட்டு போட முடியும். அதே இது இப்போ 2 வயசு பையங்களால ஓட்டு போட முடியுமான்னு கேட்டா ஓட்டு போட முடியாது. இப்படிதான் நமக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர்ல எப்படி நம்ம வந்து ஒரு டாம் ப்ராசஸ்ல ஒரு வெப்சைட்ல எப்படி ரன் பண்றதுங்கிறத அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம டாம் செஷன் நடத்தும் போது பார்க்கலாம். இந்த லாஜிக் திங்கிங்கை மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னாலே அடுத்தடுத்து இருக்கக்கூடியது ரொம்ப 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 உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஏஜ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எடுத்திருக்கேன். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கான்னு பார்க்கும், ஃபால்ஸ் ஆயிடுச்சு, அதனால நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற அவுட்புட்டை கொடுத்துருச்சு. அதே இது இப்போ 28 வயசு பையனால ஓட்டு போட முடியுமான்னு செக் பண்றோம், கண்டிஷன் ட்ரூவா இருக்கிறதுனால அவனால ஓட்டு போட முடியும் அப்படின்னு எனக்கு வந்திருக்கு. இதை மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இஃப் எல்ஸ் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைக் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, நான் என்ன பண்றேன் அப்படின்ட்டு இப்போ வந்து லார்ஜஸ்ட் 2 நம்பர், 2 நம்பர்ல வந்து எது பிக்கஸ்ட் நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்றேன், 2 இன்புட் வேணும். ஒன்று நான் ஏன்னு ஒரு இன்புட் எடுத்துக்கிறேன், 5ன்னு கொடுத்துக்கிறேன், பின்னு ஒரு இன்புட் எடுத்துக்கிறேன், 10ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க இஃப் எனக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா console.logல எனக்கு வந்து இந்த இடத்துல ஏ இஸ் த பிக்கஸ்ட் வேல்யூ அப்படின்னு நான் சொல்லி பி கொடுத்துறேன், பிக்கஸ்ட் வேல்யூ அப்படின்னு கொடுக்குறேன். அதே இது எல்ஸ் அப்படிங்கிற ஒரு காலம்குள்ள நான் என்ன பண்றேன்னா console.logக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா b is the biggest value, இந்த இடத்துல வந்து b is the biggest value அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல போய் செக் பண்ணி பாருங்க, இப்போ கம்பேர் பண்ணும்போது b is the biggest valueன்னு வந்திருக்கு. இப்போ நான் 50 கொடுக்குறேன், எனக்கு a is the biggest valueன்னு வந்திருக்கு. இதுதான் நமக்கு வந்து if else ஓட மீனிங். இதே மாதிரி நம்ம இன்னொரு செஷன்ல நெஸ்டட் ஆஃப் if elseனா எப்படி யூஸ் பண்றது, லேடர் ஆஃப் if elseனா எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா க்ரிடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே கைஸ், பாய்.